ஹரி, இப்போ வந்து மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து ஆட்டோக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? என்ன சொல்றாங்க? ஆட்டோக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பைக் டாக்ஸிஸ் வந்ததுக்கு அப்புறமா, ம். எங்களால ஆட்டோக்காரங்க வந்து மக்கள் வந்து வரமாட்டேங்கிறாங்க. சவாரிக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சவாரி கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 2, 3 சவாரி தான் கிடைக்குது. இத வச்சு எங்களால குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆட்டோக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பைக் டாக்ஸிஸ் எல்லாமே பேன் பண்ணுங்கன்றாங்க. இது வந்து நீ சரின்னு நினைக்கிறியா? சரின்னு நினைக்கிறத விட, இது ம். நம்ம 2 விதமா பார்க்கலாம். இப்ப நீ ம். வீட்ல இருக்க, ஒரு இடத்துக்கு நீ அவசரமா போகணும். அதாவது நீ வந்து தேடி போய் ஆட்டோ கண்டுபிடிச்சு நீ போணும்னு நெனைப்பியா? இல்ல வீட்ல இருந்தே பைக் புக் பண்ணி போலாம்னு நெனைப்பியா? நான் வீட்ல இருந்து பைக் புக் பண்ணுவேன். வீட்டு வாசல்லே வந்து பைக்காரர் வந்து கால் பண்ணுவாரு. நான் போய் ஏறி போயிடுவேன். சீக்கிரமா முடிஞ்சிரும். அவங்ககிட்ட நம்ம பெருசா கான்வர்சேஷன் பண்ண மாட்டோம். சார் பெருசா இந்த இடத்துக்கு ஆமா, போங்க, அந்த இடத்துக்கு போங்க. ஆமா. லொகேஷன் பார்த்து அவங்க போய் அந்த இடத்துல டிராப் பண்ணிருவாங்க. ரேட்டும் பேச போறது கிடையாது. ரேட்டும் பேசப்படுறது கிடையாது. டேட்டா ஃபிக்ஸ் பண்ண ரேட்டே தான் வரப்போகுது. ம். ஆனா ஆட்டோக்காரங்க ஏன் சண்டை போடணும்னு நெனைக்கிறாங்க? ஏன்னா ஆட்டோக்காரங்கிற வந்து மக்கள் வந்து காசு அதிகமா எதிர்பார்ப்பாங்க. மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா, ம். ஆட்டோக்காரங்க வந்து கொஞ்சம் தூரம் போறதுக்கே வந்து அதிகமா கேட்பாங்க. இன்னொன்னு ரிட்டர்ன் காசு கேட்பாங்க. போறது ஓகே. ம். திருப்பி அங்கருந்து நான் திருப்பி ரிட்டர்ன் வரும்ல. அதுக்கும் சேர்த்து வந்து மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு ஆட்டோக்காரங்க போய் பேச்சு குடுத்து, ரேட்டு பேசி, திருப்பி அங்க போயிட்டு, திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு, இந்த மாரிலாம் பேசுறதுக்கு பதிலா நம்ம பைக்கே புக் பண்ணிறலாம். ஒரேடியா முடிஞ்சிரும். அதோட நம்ம பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து, நீ யாரோ, நான் யாரோ, நான் என் வேலைய பார்த்துட்டு போறேன். நீ அவன் வேலைய பார்த்துட்டு போன்ற மாரி இருக்கும். இது வந்து சிம்பிளா வந்து மக்களுக்கு தோணுது.